குருவே துணை. நாம் இப்பதிவில் காண இருப்பது தமிழ் மாத பலன் வரிசையில் ஆனி மாத பலன் கடகராசிக்கு எவ்வாறு இருக்கிறது பாருங்கள், விரிவாக பார்ப்போம். என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, பிரச்சனைகள் தீருமா, இப்படி பலவிதமான குழப்பங்கள் தெளிவாகுமா என்பதை பாருங்கள், விரிவாக பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அதாவது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகிறது. எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் நல்ல செய்தி, திடீர் பண வரவு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். உடலில் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உயரும். இவ்வளோ நாளாக உங்களை ஒரு மாதிரி நினச்சிருந்தவங்க கூட இனிமேல் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல வச்சு உங்களை பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். உங்களுக்கு கடகராசிக்கு 2இல் கேது பகவானும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். குடும்பத்தில் கொஞ்சம் பண பிரச்சனைகள் வரும், பற்றாக்குறை வரும், சண்டை சச்சரவுகள் வரும். தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள்ள, மாமனார் மாமியாருக்குள்ள, ஆத்தாருக்குள்ள, இப்படி குடும்ப உறுப்பினருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும். பெருசாக ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. வாயால் நீங்கள் வாயை விட்டுட்டு வார்த்தையை விட்டுட்டு வாயால் கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும். அளந்து வாசனை பண்ணி பேசுங்க. இல்லையா கம்முன்னு யாருனாலும் தலையாட்டுன்னு போயிடுங்க. ஆனாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சிக்கல்லாம் காட்டுது. அதனால் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. உங்களுடைய இது ஒரு நாள் இந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத்து வாய்ப்பு, தடைப்பட்ட காரியங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே மறைய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய அதாவது கணவன் மனைக்குள்ள இருந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் மேல் வாங்கி நிற்கும். அதாவது பிரிந்து போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை கொண்டு விட்டுடுவாங்க கணவன் மனைக்குள்ளே. கொஞ்சம் நீங்கள் ஏதாவது பேசலாம், மனைவி நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கோவப்பட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அளந்து கொஞ்சம் பிரிவினை ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியமாக தேவை. ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சின்ன சின்ன உபாதைகள், செரிமான கோளாறு, பாதை எரிச்சல், இது மாதிரிலாம் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் அதெல்லாம் கவனமாக இருப்பது எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளலாம். பணம் பார்த்தா திடீர் செலவு வரும். எட்டில் சுக்கிரன், திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது, திடீர் செலவும் இருக்குது. எதிர்பாராத ஒரு திடீர் செலவு, அதே மாதிரி திடீர் பணம் எதாங்க கேட்டதில்ல, பணம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. பெண்களால் ஒரு ஆதாயம், ப்ளஸ் பாயிண்ட்னா பெண்களால் ஒரு ஆதாயம். அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரோ ஒரு பெண்ணால் உங்களுக்கு பெண் உறவால் ஒரு ஆதாயம் இருக்கிறது. அதனால் அதை பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் காட்டல இந்த மாதத்தில். இருந்தாலும் பாதிப்பு இல்லாமல் ஓடும். அது பெரிய விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். பாதிப்பு இல்லாமல் ஓடினாலும் அது எவ்வளோ பெரிய விஷயம்தான். பார்ட்னர்ஷிப் தொழிலும் சரி, அப்படியே சும்மாவாக போயிட்டுருக்கோம். புதுசாக எதுலையும் இறங்காதீங்க, புது பிளான் எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாதம் அப்படியே நான் இருக்கிறத அப்படியே ரன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய அளவு பெரிய முன்னேற்றம் இந்த மாதத்தில் காட்டலை. வருத்தப்பட வேண்டாம். பாதிப்பு இல்லாமல் பார்த்தனால நீங்கள் பிரச்சனை இல்லை. உங்களுடைய வேலை வாய்ப்புன்னு பார்த்தோம்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஒரு அதாவது உணவு சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு நேவி, அரசாங்கத்தில் நேவி சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு யூனிஃபார்ம் போட்ட வேலை, இதில் முயற்சி பண்ணுறவங்க அரசாங்கத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை சொந்தமாக செய்யணுனாக்கா இந்த மாதிரி ஹோட்டல் வைக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைக்கலாம், ஏஜென்சி எடுக்கலாம், சாப்பிட்ற பொருள் எதோ வைக்கலாம், பேக்கரி வைக்கலாம், ஸ்வீட் கடை வைக்கலாம். இந்த மாதிரி சொந்தமாக செய்யலாம். இல்லை அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும். தொழில் உணவு சார்ந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல லாபகரமாக வெற்றிகரமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் செய்கிறாங்கல்ல, வாங்கிறது கொடுக்குறது, புரோக்கர் கமிஷன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. கைமாற்றல், புரோக்கர், வாயால் பழைக்கிற தொழில், டீச்சர் தொழில், வக்கீல் தொழில், புரோக்கர் தொழில், இன்னும் என்னென்ன இருக்குது பாருங்கள்.
அதுமாதிரி வாயால் பிழைக்கிற தொழில் எல்லாமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒன்றும் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் ஓடுதுனா பிரச்சனை இல்லை. உங்களுடைய வருமானத்திற்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு கொடுக்கும். வேலை தேடுபவர்களுக்கும் அதே போல் ஒரு வெளிநாடு யோகம் இருக்குது. வெளிநாடு தேடிட்டு இருக்கலாம், வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏஜென்ட்டுகளை நம்பி பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க. ஏஜென்ட்டு குடும்பனால ஏஜென்ட்கிட்ட போகாதீங்க. உங்கள் திறமைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஏதோ வெளிநாடு போவீங்க. நண்பர் உதவியால் இல்லை ஏற்கனவே போய் வந்ததுனால அந்த உதவியால் நீங்கள் ஒரு வாய்ப்பு வெளிநாடுக்காகவும் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அந்த உறவு மேம்படும். அப்பா அம்மா சரியாக பசங்க பேச மாட்டேங்கிறாங்க, வருத்தப்படுறாங்களா, இந்த மாதிரி மேம்படும். பிள்ளைகளுடைய படிப்பு செலவு கொஞ்சம் தேவைப்படும். படிப்பும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அவர்கள் என்ன படிக்க விரும்புகிறால பிள்ளைகள் அவர் போக்கிலே விடுங்க, சீரும் சிறப்புமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகள் இருக்காங்களா, கண்டிப்பாக வரன் அரசாங்க மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாங்க. அல்லது நீங்கள் எதிர்பார்த்த உறவினர் மாப்பிள்ளையோ வேறு ஏதாவது நல்ல இடத்துல எதிர்பார்த்துருந்தாலும் அந்த மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாங்க. இல்லைங்க இப்போ பொண்ணு யாராவது லவ் பண்ணுதா, நல்ல இடம் வந்தால் அவங்க முறைப்படி அது திருமணமும் சேர்த்து வைக்கலாம் நீங்கள், அதுவும் தப்பு இல்லை. ஆக முதல்ல பெண்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. ஆண் பிள்ளைகளும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடத்துல ஒரு பொண்ணு கண்டிப்பாக அமையும். அதனால் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். வீடு கட்டுபவர்கள் புதுசாக வீடு கட்டலாம். அதேபோல் அதாவது இடம் வாங்குறவங்க வாங்கலாம். இடம் மாறணும், வீடு வாடகை வீட்டில் மாற்றணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ரொம்ப நாளாக பழைய வீட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப நாள் அதோ ஒரே வீட்டில் இருக்கிறோம், சிறப்பாக இல்லை, அந்த இடம் மாற்றலாம்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். இடம் மாறத்துக்கலாம் கூட நல்லா அமைப்பு நல்லா இருக்குது. அதனால் இடம் மாற்றலும் எந்த குறையும் இல்லை. உங்களுடைய வேண்டுதல் ரொம்ப நாளாக செய்ய ஒரு கோயிலுக்கு போய் வேண்டுதல் வச்சு ரொம்ப நாளாக போக முடியாத ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா, கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் போகாத கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுடைய ஆன்மீக பயணம் ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்பாக இருக்கிறதுனால வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய கொடுப்பல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். கஷ்டப்பட்டு சம்பாதிக்க காசை யாருக்காவது கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கொடுத்தாலும் பணம் வராது, அதனால் பகையாக தான் முடியும். கூடுமான வரையில் அவாய்டு பண்ணுவது நல்லது. இல்லைன்னா கொடுத்துருந்தீங்களாம் அந்த அமௌண்ட்டு இப்போதைக்கு வராது. அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து நூல் முள் மேலே சேலையை போட்டால் எப்படி பக்கம் போடணும் அதுமாரி பக்குவமாக கேட்டு தான் நீங்கள் வாங்கினதை பகைச்சிக்காதீங்க. மேற்கு அக்கிலே பொதுவாக கடன் வாங்கிறத தவிர்த்துடுங்க. கடகராசினால் கடன் வாங்குவது தண்ணி சாப்பிட்ற மாதிரி தண்ணி போல் செலவாகிட்டு இருக்கும். கடன் கொடுக்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதனால் குடும்ப வேலை கடன் குளிச்சுட்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வயதானவர்களும் சரி, நடுத்தர வயசானவங்களும் சரி, எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஆரோக்கியத்தில் மேம்படும். ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக உற்சாகமாக இருக்கிறதுனால வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த அந்த செய்வினை இந்த மாதிரி எதாவது இருக்குமா, கெட்ட சக்தி இருக்குமா, ஒரு 5 காசு நிற்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் டல்லாகிறமே, கண்டிஸ்ட் இருக்குமா அப்படின்லாம் யோசனை பண்ண வேண்டாம். அது எல்லாமே இந்த மாதத்தில் விலகிவிடும். ஒரு சாம்பிராணி பகையும் மாட்டு கோமியம் வீட்டில் தெளிச்சிட்டிங்களாவே போதும். எல்லா கண்டிஸ்டையும் கெட்ட சக்தி எல்லாமே வெளியே போய்விடும். வருத்தப்பட வேண்டாம். இனிமேல் நடப்பதெல்லாம் இந்த மாதம் முடிஞ்சு போக போக எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவும் வளமாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள், ஒரு சில காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். கூடுமான வரையில் இந்த தவறான பழக்க வழக்கங்கள், இல்லீகல் உறவுகள் இதெல்லாம் இருந்தாக்க தயவுசெய்து விட்டுடுங்க. இது ஏற்கனவே பட்ட அவமானங்கள் போதும், மேற்கொண்டு அவமானப்படத்துக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. அதனால் இனிமேல் ஒரு கௌரவமாகவும் நல்லபடியாகவும் இருக்க அனைத்து கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு நல்லா சந்தோஷமாக குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க பழக்குங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். அனைத்தும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.